சொன்னாங்க எனக்கு இந்த நேரத்துல நீ ஆடலாம் பாடலாம் என்ன வேணாலும் செய்யலாம். சரி, இதெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடி. ஆனா நான் வந்துட்டு வைங்களேன், நான் வச்சதே சட்டம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டு நினைக்கிறேன், என்ன யதார்த்தமா ஜெயபாண்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எனக்கு முன்னாடி இன்னொரு அடமொழி பேர் இருக்கு தெரியுமா? என்ன? சேட்டக்கார ஜெயபாண்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேணாம்னு இப்ப நிறைய குறைச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, இந்த ஏன் சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க, இந்த கேள்வி இருக்கிறது அதெல்லாம் யோசிக்கங்க. ஏன் தெரியுமா? இந்த நேரத்துல என் பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துட்டு நான் பேசுறேங்கல்லாம் ஆமா 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 போடுறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் வேணுமே தவிர இதை ஏன் சொன்னீங்க அதை ஏன் சொன்னீங்க அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நான் எதையாவது கேட்டு அப்படி பார்த்தா நீங்க சொல்ற பேச்சுக்கெல்லாம் ஆமா 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 அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆளை போய் சந்திக்கணும். என்னைய சந்திச்சுட்டா உங்களுக்கு எப்படி பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை உங்களை விட அதிகமா பேசுனா பிடிக்காதோ, அதே மாதிரி எனக்கு பக்கத்துல யாராவது ஆம்பளை ஆளுக்கு நின்னா அதிகமா பேசினாலும் வச்சுக்கோங்களேன், வாய் பேசாது, அடுத்து கைதான் பேசும். சரிங்களா? அதனால உருட்டுறது மிரட்டு, நீங்க சேட்டக்காரரு, உங்க செட்டியை உடைக்கதான் நான் வந்திருக்கேன். சரிங்களா? உங்க பேச்சனா அந்த பகுதியோட வச்சுக்கணும். இந்த பகுதிக்காரிகிட்ட மோதணும் நினைச்சுக்க, காரக்குடிக்காரி கருவாளிச்சு குடிப்பேன். என்ன இல்லப்பா, என்ன பேசக்கூடாது அப்படின்னா தும்மரா பேசுறீங்க. நீங்க வந்ததை பார்த்தா மான்குட்டியை பிடிச்சு கொடுங்கன்ற ஒரு தன்மையில கேட்கிற மாதிரி தெரியல. நீங்க ரொம்ப தும்மரா பேசுறீங்க. நான் அப்படிதான் பேசுறேன். நீங்க வச்ச சட்டமா என்ன உங்க இடமா? ஏன் இடத்த தேடி நீங்க வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கைய கட்டிக்கிட்டு வாய பொத்திக்கிட்டு அப்படியாங்க சரிங்க அப்படின்னு பேசுறதோட வச்சுக்கிறோம். அதை விட்டுட்டு என்னையோட ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறீங்க, இடத்துல நடக்கிறது வேறங்க. நீங்க என்ன பெரிய அவையாரோட பக்கத்தோடு கொண்டாந்து கேக்குறேன். நீங்க என்ன ஒட்டக்கு தொடக்க ரெட்டா தப்பா போட்ட உடனே நான் கேக்குறேன். இல்ல எல்லாத்தையும் படிச்சு கலத்து குடிச்சிட்டு வந்தீங்க. இல்ல நீங்க என்ன எல்லாத்தையும் படிச்சு குடிச்சு படிச்சிட்டு வந்திருக்கீங்க நான் கேக்குறேன். சண்டகர மாதிரி பேசுறீங்க. நீங்க சண்டகர மாதிரி நீங்க பேசுறீங்க. இருந்தாலும் உங்கட்ட அப்படி பேசல. ஏன் தெரியுமா? உங்களை பார்த்து ஏன் வரல? இல்லங்க, உண்மையிலே இந்த மாதிரிலாம் நான் யார்கிட்டயாவது பேசுவேன். என்ன எந்த ஒரு தெரிஞ்சா தெரியலங்க, சொல்லுங்க தெரியலனா விட்டு விடுங்க. என்ன அப்புறம் உங்களை அசிங்கப்படுத்தணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி என்ன பெருமையோட நீங்க விட்டு கொடுத்து அப்படி என்ன போறோம்? ஐயா உங்களை அசிங்கப்படுத்தி அதுல பேர் வாங்கினா நல்லா இருக்குமாங்க? காலையில ஊருக்குள்ள சொல்லிவிடுவோம், என்னையா வேடுவரு இதுல வேற மதுரையிலேயே வந்து கூட்டிட்டு வந்தீங்க. இந்த அந்த புள்ள கேட்ட ஒரு கேள்வி, ஒரு பழமொழிக்கு விளக்க என்னன்னு கேட்டா சொல்ல தெரியல. வரலாம் எதுக்கே கூட்டிட்டு வரீங்க? நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி சொல்ல தெரியல? நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொல்லல, அப்படி சொல்லிருவாங்கன்னு சொல்ல வரேன் நானு. இந்த நான் சொல்றேன், நீங்க கேட்டது பேசியும் நான் பேர் வாங்கிட்டு போயிருவேன், நின்னு பேசாமலும் நான் பேர் வாங்கிட்டு போயிருவேன். அப்படி நானு என்ன சரிங்களா? ஒரு யார சொல்றீங்க? அந்த கதையில என்ன கதையில? கதையில கதை கதையில அதனால இவ்வளவு நேரம் கதை அங்க சொன்னீங்க, கழுத்து புரியல. என்ன நீங்க எல்லாம் பேசுறீங்களா? ஒண்ணு மணி ரெண்டே நோண்டி போய் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பதில குளு குளுன்றாங்க சொன்னா கொஞ்சம் வயிறு எரியுதா? நான் கதையை சொன்னா நான் கதையை மட்டும் தான் சொன்னேன். பணம் கதையை சொல்றேன். ஒரு வீட்ல ஒரு சலவை தொழிலாளி வரங்க கழுத வளர்த்துருக்கேன். நான் பொதுவாக கால சலவை தொழிலாளி பேசுறீங்கன்னா நிறைய கதை நான் பேசுவேன். என்ன சரிங்களா? மறைக்காதே மனம் மறைக்காதே மறைச்சு புட்டி என்ன பார்த்து முறைக்காதே. இப்ப நீ தான் கழுத மாதிரி கத்த போற, ஒருத்தரும் வாசிக்க மாட்டாங்க, சும்மா தேவையில்லாம கத்திக்கிட்டு கிடக்காதீங்க. இன்னைக்கு விடிய விடிய நான் பேசுறதுக்கு இல்ல, கெட்டவங்க எனக்கு பாக்குறதுல கெட்டதா தான் தெரியும். கெட்டவனுக்கு கெட்டா தெரியும், நல்லவனுக்கு நல்லதா தெரியும். ஏமா அருந்தவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயங்கர மாதிரி நீங்க மான்குட்டி எங்கிட்ட ஓட விட்டு ஒரு மது வரதை பத்தி பேசணும்ல. பைய பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். அதுக்கு தாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். சொன்னீங்க இல்ல எப்படி ஆத்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆமா பார்த்தா உங்களை பார்த்தா அப்படி ஆள் வர தெரியலையே. அப்படி எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் இடப்படக்கூடாது ஒரு மனுஷனை. அகத்திய நடக்கு முகத்துல தெரியும், ஒரு சில ஆளுங்களை பார்த்தாலே தெரியும் இது இதுக்கு சரிப்பட்டு வராது, இது இதுக்கு நல்லா சரிப்பட்டு வரும்பா அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். விஷயம்ங்க, என்ன இன்னும் நீங்க சரியா பாக்கல, கொஞ்சம் பாருங்களேன். இதுக்கு மேல முகத்தை பாக்கணுமாக்க அப்பா இவ்வளவு நேரம் பார்த்தது பார்த்தா அப்படி கிடையாது. என்ன என்ன கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. என்ன எதுக்கு இறக்க போறேன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொம்பளை பாவப்பட்டா புள்ளதாச்சு, சரிங்க. ஆம்பளை இறக்கப்பட்டானா கடங்காரன்னு சொல்லுவாங்க, சரிங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அந்த அளவுக்கு இன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன். ஏன்னா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் இந்த வருஷத்துக்கு இது 2வது நாடகம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா?